அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய அற்புத அடையாளங்களோடு அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக தேவனால் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். நிறைய அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தார்கள், நிறைய வாதைகளை பார்வோனுடைய ஜனங்களும் பார்த்தார்கள். இப்படி இருக்கும்போது தேவன் இன்னும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணுகிறது போல நடக்க பண்ணுகிறதற்காக செங்கடலுக்கு முன்பாக பாளையம் இறங்க சொல்லுவார். அவர்கள் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அப்பொழுது பார்வோன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக இருக்கிறார்கள், தாண்ட முடியாது. அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள், திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. சரி, நம்ம எல்லாரும் போய் அந்த ஜனங்களை மேற்கொண்டு திரும்ப கொண்டு வந்து அடிமைகளாக்குவோம். இது பார்வோன் சொல்கிற ஒரு வார்த்தை. பாருங்கள், சில நேரம் நீங்க மேல எழும்பி வரும்போது, ரொம்ப வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியிலே பல ஆண்டுகளாய் போராடி ஜெபித்து தேவனால் நீங்கள் மேலே உங்கள் தொழிலிலோ குடும்பத்திலோ வாழ்க்கையிலோ மேலே எழும்பி வரும்போது அதுக்கு முன்னாடி சில தடைகள் இருக்கும். அங்க சில நேரம் ஒரு ஸ்தம்பிக்கிற ஒரு சூழ்நிலை போல தோணும். ஆனா பின்னாடி என்ன சொல்லுவாங்க, உங்களை சார்ந்தவர்களோ அல்லது உங்களை அடிமைப்படுத்தினவர்களோ வேதனைப்படுத்தினவர்களோ அவமானப்படுத்தினவர்களோ உங்களுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிறவர்களோ சொல்லுவார்கள், அவ்வளவுதான், இனிமேல் இந்த நபர் இந்த சகோதரி எழுந்திருக்க மாட்டாங்க, அவங்க தொழில் அவ்வளவுதான், அவங்க குடும்பம் அவ்வளவுதான், இனிமேல் அவங்க எழும்பி மேல வரவே முடியாது. ஏன்னா பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்னாக அவங்க இருக்கிறாங்க, அதை தாண்டி அவங்களால போக முடியாது. இது உங்களுக்கு பின்பாக சொல்லப்படுகிற வார்த்தை. அதை கண்டுகொள்ளாதிருங்கள். பார்வோன் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர்களுக்கு முன்பாக செங்கடலை பிளக்கிறார். யாருமே கடந்து போகாத பகுதிக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து போனார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். பின்பாக பார்வோனுடைய சேனையும் வந்து, இவங்க போறாங்க நம்மளும் போவோம்னு சொல்லி அவர்களும் போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறார்கள். ஆனால் பார்வோனுடைய சேனையோ அவர்கள் ஒரு சகதிக்குள்ளாக அவர்கள் புரண்டு அந்த ரதங்களும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அவர்கள் சகதியுமாய் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அவர்களால முடியல. இதுதான் நடக்கும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர்கள் உங்களை போல மேல வரணும்னு நினைப்பாங்க, அங்க மாட்டிக்குவாங்க. ஆனா நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறதா? தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பின்பாக சொல்லுகிறவர்கள், உங்களை குறை சொல்லுகிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், வார்த்தையினால் காயப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். கண்டுகொள்ளாதிருங்கள். முன்பாக பாருங்கள். மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு முன்னேறுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். பின்னாடி சொல்லுகிறவர்கள் வார்த்தையை கேட்டு நீங்கள் ஸ்தம்பித்து விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மேலே எழும்ப முடியாது, நீங்கள் சோர்ந்து போவீர்கள். அருமையான சகோதரா சகோதரி, முன்னேறுங்கள். யாருடைய வார்த்தைகளையும் கண்டுகொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக அற்புதங்களை காண முடியும். செங்கடலிலே வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து அக்கறைக்கு கடந்து போய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே,
ஆண்டவரே, நீர் செய்த அற்புதமான காரியங்களை நாங்கள் நினைக்கும் போது உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதங்களைப் போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. பின்பாக பேசுகிற வார்த்தைகளை கண்டுகொள்ளாமல் முன்பாக தேவன் செய்கிற அற்புதங்களை கண்டு முன்னேற உதவி செய்யுங்க. தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.